அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா ஆல இம்ரான்ல 110வது வசனத்திற்கான இன்றைய விளக்கம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குன்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாசி தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கரி வ துஅ்மினூன பில்லாஹ் வலவ் ஆமன அஹ்லுல் கிதாபி லகான ஹைரல் லஹும் மின்ஹுமுல் முஃமினூன வ அக்ஸருஹுமுல் ஃபாஸிகூன். இறை நம்பிக்கை கொண்டோரே, குன்தும் ஹைர உம்மத்தின் மனிதகுல சீர்திருத்தத்திற்காக தோற்றுவிக்கப்பட்டவர்களில் நீங்களே சிறந்த சமுதாயமாக உள்ளீர்கள். எதனால் சிறந்த சமுதாயம்? லின்னாசி தஅமுரூன பில் மஅரூஃப், நீங்கள் நன்மை ஏவுகிறீர்கள். வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கின்றீர்கள். வ துஅ்மினூன பில்லாஹ், அல்லாஹுவை நம்புகிறீர்கள். அதனால் நீங்கள் குன்தும் ஹைர உம்மத், அதாவது சிறந்த மனித குலத்திற்கு சிறந்த சமுதாயமாக தோற்றுவிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டு, வலவ் ஆமன அஹ்லுல் கிதாபி, வேதக்காரர்களும் இறை நம்பிக்கை கொண்டிருந்தால், வலவ் ஆமன அஹ்லுல் கிதாபி லகான ஹைரல் லஹும், அவர்களுக்கு அது நன்மையாக இருந்திருக்கும். மின்ஹுமுல் முஃமினூன, அவர்களில் இறை நம்பிக்கையாளர்களும் இருக்கின்றனர். மின்ஹுமுல் முஃமினூன வ அக்ஸருஹுமுல் ஃபாஸிகூன், அவர்கள் அதிகமானோர் ஃபாஸிக்குகளாகவும், அதாவது பெரும் பாவிகளாகவும் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ். ஒரு அழகான ஒரு வசனமும் கூட. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றா? குன்தும் ஹைர உம்மா, மனித குலத்தில் மிகவும் சிறந்த ஒரு சமுதாயமாக நீங்கள் உள்ளீர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கின்றான். அதுல பனு இஸ்ராயல் மக்கள், ஆது சமூது கூட்டம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம், இதெல்லாம் பிரபலமாக்கப்பட்ட 25 நபிமார்களுடைய கூட்டத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி கொடுத்திருக்கின்றான். அதுல ஆகச்சிறந்த கூட்டம் என்றால் பனு இஸ்ராயலுடைய கூட்டம் தான். யாபனி இஸ்ராயீல குரு நிஅமதி யல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபضلتக்கும் அலல் ஆலமீன், உலகத்தார்களுக்கெல்லாம் மேம்பட்ட சமுதாயமாக பனு இஸ்ராயல் மக்களே உங்களை நாம் ஆக்கியிருக்கின்றோம் அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா நிஅமத்தாக சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கு அது ஒரு அழகான ஒரு நிஅமத் என்று சொல்கிறான். அந்த அளவிற்கு பனு இஸ்ராயலுடைய மக்கள் இந்த உலகத்துல மேம்பட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல குன்தும் ஹைர உம்மா, இந்த உலகத்திலேயே சிறந்த சமுதாயமாக நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூட்டத்தினர்களாக நாம இருக்கிறோம் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எதனால அப்படின்னா, தஅமுரூன பில் மஅரூஃப், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள். அப்ப என்ன சொல்ல வர்றான்? நீங்க சிறந்த சமுதாயமாக இருப்பதற்கு முதல் நிபந்தனை என்ன? நன்மையை ஏவ வேண்டும். எதெல்லாம் நன்மையாக ஏவுவது? அதாவது மாஷா அல்லாஹ், எதெல்லாம் இந்த 6வது புலனுக்கு பகுத்தறிவுக்கு நன்மையாக தென்படுகிறதோ அது மட்டும் கிடையாது. குர்ஆனில எது அல்லாஹ் தஆலா நன்மையாக சொல்கின்றானோ அதுதான் நம்ம முதல் இதா இருக்கணும். ஏன்னா நம்ம நன்மையானது அப்படின்னு சொன்னா, இறைவன் சொல்லாதது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாததெல்லாம் சில விஷயங்கள் நம்முடைய பகுத்தறிவுக்கு நன்மையாக தெரியலாம். ஆனாலும் கூட குர்ஆன் என்ன சொல்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஜ்மா கியாஸ் அடிப்படையின் மூலமாக நாம் அந்த நன்மை தீமையை பிரித்தறியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி தெரிந்திருந்தால் அந்த நன்மையை நாம் என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் ஏவக்கூடியவங்களா இருக்கணும். அப்ப தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமை என்றால் முற்றிலும் நாம் என்ன செய்யணுமா? தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ் தஆலா மற்ற படைப்புகளுக்கும் இந்த மனித படைப்புக்கும் வித்தியாசத்தை காட்டுவதற்காக தீமையை பகுத்தறிவக்கூடிய அந்த தன்மையை, குர்ஆன் என்றாலே என்ன அர்த்தம் தெரியுமா? குர்ஆன் அதனுடைய இன்னொரு பேர் ஃபுர்கான், நன்மை தீமையை பிரித்தறியக்கூடியது அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறான். அதனால இந்த குர்ஆனை சுமந்த இந்த உள்ளம், இந்த சமுதாயம் நன்மை எது தீமை எது என்று முதல்ல நாம பிரித்தெறிந்து முதல்ல நம்ம செயல்பட வேண்டும். அதோடு மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது 2வது ஷர்த்தாக சொல்லிட்டு, துஅ்மினூன பில்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சரி, ஆக இந்த மூன்றுமே இந்த ஷர்த்துக்குள்ள அடங்கும். ஆனாலுமே குன்தும் ஹைர உம்மா, இந்த சிறந்த சமுதாயத்திற்கு பல மைனஸ் இருக்குது. நமக்கு நிறைய மைனஸ் உண்டு. அதாவது என்ன அப்படின்னா, உதாரணமாக சொல்லணும்னா, ஆயிலுக்கு நமக்கு கம்மி. மற்ற சமுதாயத்தை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஆயில் நமக்கு கம்மி, பலகீனம் நமக்கு கம்மி. அதே போல நிறைய விஷயங்கள் நமக்கு மைனஸாகவே இருக்குது இன்று வரைக்குமே. ஒரே ஒரு பிளஸ்னால தான் எல்லா மைனஸும் போக்கப்பட்டுச்சு. ஒரே ஒரு பிளஸ், அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் என்பதினால் நமக்கு ஆயுள் குறைக்கப்பட்டாலும், நம்ம பலகீனமா இருந்தாலும், நம்ம அடிக்கடி பாவம் செய்பவர்களாக இருந்தாலும்,
எல்லாமே இந்த பிளஸை கொண்டு அல்லாஹு தாலா அந்த மைனஸ் எல்லாம் நமக்கு என்ன செஞ்சுட்டான், அழிச்சிட்டான். சுப்ஹானல்லாஹ். அதனால தான் குன்தும் ஹைர உம்மா இந்த வார்த்தையை எந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் உபயோகப்படுத்தவில்லை, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தை கொண்டு. இப்போ எந்த அளவுக்கு நம்ம சிறந்த சமுதாயங்கிறத நம்ம முதல்ல அடிக்கடி எண்ணி பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 பட்டியல்களை நிறைய இருக்குது. நமக்கு தெரிந்த ஒரு 13 பட்டியல்கள் நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். குன்தும் ஹைர உம்மா சிறந்த சமுதாயத்திற்கான 13 அடையாளங்கள். ஒன்று என்ன அப்படின்னா, சொர்க்கத்தில் முதல் முறையாக நுழையப்படக்கூடிய கூட்டம் நாம தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லுவாங்க, அதாவது வந்தது கடைசி, ஆனா போறது என்னதான், ஃபர்ஸ்டா நம்ம போறோம். சுப்ஹானல்லாஹ். அதுதான் முதல் முந்தியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த துன்யாவில் நம்ம பிந்தி வந்திருந்தாலும் மறுமையில் நம்ம முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம், சொர்க்கத்துல நுழைய போறோம். அதுதான் குன்தும் ஹைராவுடைய முதல் அடையாளமாக நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறாங்க. ஒன்று. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதுலயும் இந்த சொர்க்கத்துல பாத்தீங்கன்னா அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா, சில நபிமார்களுக்கு அல்லாஹ் நம்மை சாட்சியாக்குகிறான். உதாரணமா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, இப்படியான சில நபிமார்களுக்கு நம்மை சாட்சியாக்கிறார். எப்படி சாட்சியாக்குறா அப்படின்னா, குர்ஆன்ல நம்ம நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு நம்ம படிக்கிறோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகளை நம்ம படிக்கிறோம். எந்த நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்கின்றோமோ அப்ப நம்மளுடைய உள்ளத்துல என்ன வரும், இந்த நபிமார்களுக்கு சொல்லப்பட்ட ஏகத்துவ கொள்கையை நல்ல முறையில தான் சமுதாயத்திற்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்துல கரெக்டான முறையில அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாருமே ஏகத்துவ கொள்கை இரவும் பகலும் என்ன செஞ்சாங்க, தஅவா பண்ணி செஞ்சாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம முழுமையாக நாம நம்பி இருக்கிறோம், நாம ஈமான் கொண்டு இருக்கிறோம். மறுமையில் அல்லாஹு தாலா அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்திற்கும் சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்திற்கும் சரி இப்படியான கேள்விகள் கேட்பான். எப்படி கேள்வி கேட்பான், என்னுடைய தூதர் உங்களுக்கு ஏகத்துவத்தை நல்ல முறையில் எடுத்து வச்சாரா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து நீங்க தான் இறைவன் உங்களை கடவுளா வணங்க சொன்னீர்களா, இப்படிங்கிறையான கேள்விகளுக்கு சாட்சியாக அல்லாஹ் நம்மளை முன்னிறுத்துவான். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவிற்கு. ஏன் அப்படின்னா குன்தும் ஹைர உம்மா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டமாக சமுதாயமாக இருக்கக்கூடிய நமக்கு எந்த கூட்டத்திற்கும் கொடுக்கப்படாத சாட்சி சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு முன்னுரிமையை அல்லாஹ் மறுமையில் கொடுப்பான். இது இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, எல்லா கூட்டத்தை விட ஷஃபாஅத் என்கின்ற தன்மையை பெற்ற முதல் கூட்டம் நமக்கு தான். நபிமார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எவ்வளவுதான் பிரம்மாண்டமான கூட்டங்களை வச்சிருந்தாலும் ஷஃபாஅத்தை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறானா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. மறுமையில் ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு முழுமையாக சொல்ல முடியாது, ஏற்றுக்கொள்வானா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஷஃபாஅத்தை கண்டிப்பாக என்ன செய்வான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அந்த ஷஃபாஅத் பெறணும் அப்படின்னா சில தகுதிகள் நமக்கு வேணும். அதுல ரெண்டு நம்ம எப்பொழுதுமே விடவே கூடாது. ஒன்று, ரசூலுல்லாஹ்வுக்காக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வஸீலா என்கின்ற பதவியை நாம் என்ன செய்ய இறைவனிடத்துல அதிகமா கேட்கணும். அந்த கேட்கும் பொழுது நம்ம தொழுகை முடிஞ்சப்புறம் நம்ம தனித்துவமா அந்த துஆவின்ல நம்ம சேர்க்கணும். அதோடு நம்ம வாங்கி துஆ நம்ம சொல்லும் பொழுது கண்டிப்பாக வஸீலத்த வல் ஃபதீலா என்கின்ற சிறந்த அந்த வஸீலா என்கின்ற பதவியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி துஆவின் மூலம் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரை கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கூட்டத்தினர்களுக்கு, இந்த கூட்டத்தாக இந்த சமுதாயத்திற்கு ரெண்டு விஷயத்தை எனக்காக நீங்க கோடிக்கணக்கான விஷயத்த ரசூலுல்லாஹ் நமக்கு ரொம்ப லேசாக்கி கொடுத்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ரெண்டு அப்படின்னா அந்த உம்மத்தை ஒரு கடன் பட்டு இருக்கிறோம், ஒரு நன்றி கடன் பட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் செய்ய வேண்டும். அதிகமா ஷஃபாஅத்தை நம்ம பெற தகுதி இருக்கக்கூடிய நாம அதிகமாக ஸலவாத்தை சொல்லக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்க வேண்டும். இந்த ஸலவாத்துடைய மகிமையெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கவலைகள் இருந்தாலும், நம்மளுடைய காரியங்கள் நிறைவேறுவதாக இருந்தாலும் சரி, ஏதாவது உடல்ல ஈனமாக நம்ம உணரப்பட்டாலும் சரி, ஸலவாத்தை கொண்டு நிவாரணத்தை பெறலாம். குர்ஆனுக்கு பின்னாடி ஸலவாத் தான் நமக்கு ஒரு அருமருந்து. இந்த ஸலவாத் தருத இப்ராஹிம் என்கின்ற ஒரு அழகான ஸலவாத். அதுல நம்ம அடிக்கடி நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய துஆவுல 3/4 பாதிக்கு பாதி இல்ல முழுமையாக எல்லா நேரத்திலையுமே உங்களுடைய துஆவை முன்வைக்கிறதை விட என்னுடைய ஸலவாத்தை கொண்டு நீங்க சொல்லுங்க, இம்மைக்கும் மறுமைக்கும் அது போதுமானது, இம்மைக்கு மறுமைக்கும் அது போதுமானது அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவிற்கு ஸலவாத்திற்கு அவ்வளவு மகிமையை அல்லாஹ் தஆலா அந்த ஸலவாத்திற்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த ஸலவாத் என்பது இறைவன் சொல்லக்கூடிய ஒரு செயல், ஒரு அமல். நான் ஸலவாத் சொல்கிறேன், மலக்குமார்களே நீங்க ஸலவாத் சொல்லுங்க, முக்மின்களே நீங்க ஸலவாத் சொல்லுங்க. இப்ப அந்த ஸலவாத் என்பது அல்லாஹ் முதல்ல ஆரம்பிச்சு இன்று வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட்டம் அல்ஹம்துலில்லாஹ்
இப்போ அந்த அளவிற்கு செலவாத்திற்கு அல்லாஹ் தஆலா மகிமையை கொடுக்குறார். அப்போ அந்த செலவாத்தை உள்ளுணர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத் சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். உலகத்திலேயே ரொம்ப மோசமான கஞ்சன் என்னுடைய பெயரை கேட்டு செலவாத் சொல்லாதவர்கள் தான். அதனால ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு. நான்காவது பார்த்தீங்கன்னா ஹைரு உம்மா, இந்த சிறந்த சமுதாயத்திற்கு நமக்கு கிடைக்கப்பட்ட நான்காவது சிறப்பு என்ன அப்படின்னா, 1க்கு 10 நன்மையை இந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுக்குறான். அதை சாதாரணமாக சொல்லணும்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குர்ஆன்ல ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து, வார்த்தை இல்லை, ஒரு எழுத்து அலிஃப் லாம் மீம் 30 நன்மை. அலிஃப் தனி எழுத்து, லாம் மீம் தனி எழுத்து. அப்போ ஒவ்வொரு எழுத்திற்கும் 10 நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். அதே போல நம்ம மற்ற சமுதாயத்தை விட இந்த சமுதாயத்துக்கு என்ன அப்படின்னா, ஒரு நன்மையை நினைச்சாலே நன்மை, ஒரு நன்மையை நினைச்சாலே நமக்கு நன்மை. ஒரு தீமையை செய்யாம, அதாவது தீமையை செஞ்சாதான் நமக்கு பாவம், நினைச்சா பாவம் கிடையாது. புரியுதுங்களா அது எப்படின்ட்டு? ஒரு நன்மையை அமல் செய்யறதை விட நம்ம இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும்னு நினைக்கிறோம் இல்லையா, நினைச்ச உடனே நன்மையுடைய பட்டியல நமக்கு நன்மை எழுதப்பட்டுரும். அதை செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு 1க்கு 10 மடங்கா நினைச்சு வரலாம், நமக்கு நன்மையை கொடுக்கும். அதே இது ஒரு தீமையை நினைத்தால் தீமை கிடையாது, செய்தால் தான் தீமை. அதுவும் கூட சில நேரங்கள்ல அந்த தீமைக்கான தௌபாவை செய்து விட்டோமையானால் அல்லாஹ் அந்த தீமையும் அழித்து விடுவான். இப்படியான சிறப்பு 1க்கு 10ஆக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரே சமுதாயம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயமாக நமக்கு தான் அப்படிங்கிறத 4வது சிறப்பாக நம்ம உணரணும். 5வது பார்த்தீங்கன்னா, சிறிய பாவங்கள் எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு அமல்களை கொண்டு அல்லாஹ் மன்னிக்கின்றான். ரமலான் மாதம், அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சில தஸ்பீஹ்கள், சில அமர்வுகள், ஆஷரா நோன்பு, அரஃபா நோன்பு, சில துஆக்கள், இதை கொண்டு நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய சிறு சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். இது மற்ற சமுதாயத்திற்கு கிடையாது. மற்ற சமுதாயத்திற்கு எப்படி அப்படின்னா, அந்த பாவத்தை உணர்ந்து உட்கார்ந்து அழுது தௌபா செய்தால் மட்டும்தான் சிறு பாவங்களே மன்னிக்கப்படும். இப்போ பெரு பாவங்களுடைய நிலைமைகள் எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால இந்த சமுதாயத்திற்கு மட்டும்தான் சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அதனால தான் நம்ம சின்ன ஒரு நல்ல அமல்களை கூட சாதாரணமாக நம்ம செய்யக்கூடாது, நினைச்சிடவே கூடாது. அந்த சின்ன அமல்கள் கூட, சின்ன ஒரு நசீஹத் கூட, சின்ன சதகா கூட நம்மளுடைய பாவங்களை அழித்து கொண்டே வரும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைக்கணும். அப்போ சிறு பாவங்களை மன்னிக்கப்படக்கூடிய மன்னிப்பை பெற்ற ஒரு சமுதாயம் இந்த ஹைரு உம்மாவாக இருக்கிறது. 5வது சிறப்பு. 6வது பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயத்திற்கு மட்டும்தான் விசாரணை இன்றி, கேள்வி கணக்கின்றி 70,000 பேர் சொர்க்கம் நுழைவாங்க. நம்ம ரியாது சாலிகளை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஒரு பெரும் கூட்டத்தை பார்த்தாலும் சரி, அங்க பாக்குறாங்க, இங்க ரசூல் ஸல்லல்லாஹு இடது பக்கம் வலது பக்கம் பார்த்தாலும் ஒரு கூட்டம் நிற்கும். அந்த கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா 70,000 நபர்கள் விசாரணை இன்றி சொர்க்கமாம். சுப்ஹானல்லாஹ். சில ரிவாயத்துகள்ல வருது, அந்த 70,000 பேர்ல ஒவ்வொரு நபரும் 70,000 பேருக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தகுதியை உயர்த்துவான் அப்படிங்கிற சில ரிவாயத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்ப இந்த அளவிற்கு இந்த அளவிற்கு ஷஃபாஅத்தை, அதாவது விசாரணையின்றி சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு கூட்டம் என்றால் இந்த ஹைரு உம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டமாகத்தான் இருக்கிறது. 6வது சிறப்பு. 7வது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, சொர்க்கத்திலேயே அதிகமாக இருக்கக்கூடியவங்க பாதிக்கு பாதி சொர்க்கத்தில் நாம தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, தோழர்களே, சொர்க்கத்தில் 3இல் 1 பகுதி இருக்க நீங்கள் விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்கும்போது, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, இது என்ன ஒரு கேள்வி, இது அழகான, நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம். இப்போ நீங்கள் ஒரு பாதிக்கு பாதி இருந்தால் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ரசூல் சஹாபாக்கள் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்களா. அப்போ பல்லாயிரம் கோடி மக்கள் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை, அது என்னைக்கு சொல்ல முடியாது, நம்ம சும்மா சாதாரணமாக கோடிங்கன்ட்டு நம்ம சொல்கிறோம். அந்த அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அந்த சொர்க்கத்தில் எண்ணிக்கையில் அடங்காத அந்த சொர்க்கவாசிகள் இல்லை, பாதிக்கு பாதி நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் இருக்க போகிறோம் அப்படிங்கிறது நமக்கான ஒரு தனி சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது 7வது. 8வது பார்த்தீங்கன்னா, புனிதமான வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நாள் இந்த ஹைரு உம்மாவுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. எத்தனையோ அல்லாஹ் தஆலா வாய்ப்பை கொடுத்தா, கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தா, யூதர்களுக்கு கொடுத்தா இந்த ஜும்ஆவுடைய நாளை. ஆனால் அவர்கள் எல்லாம் ஏற்று மறுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஜும்ஆவுடைய நாள் கொடுக்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா, ஜும்ஆவுடைய நாளில் தான் பல சிறப்புகள் இருக்குது.
நம்ம படிக்கப்பட்டதும் சரி, நம்ம இந்த உலகம் அழிக்கப்படுறதும் சரி, ஜும்மாவுடைய நாளில் ஒரு சிறந்த நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு துஆவுடைய நேரமாக நமக்கு இருக்குது. ஒரு ஜும்மாவுக்கு மற்றொரு ஜும்மாவுக்கு இடைப்பட்ட சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான். அன்றைய நாள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குது. நிறைய ஜும்மாவுடைய நாளில் சிறப்பு இருக்கு. அதே இது ஞாயிற்றுக்கிழமைக்கு அந்த சிறப்பு கிடையாது, அதே சனிக்கிழமைக்கு அந்த சிறப்பு கிடையாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினாக இருக்கக்கூடிய நமக்கு ஜும்மாவுடைய நாளை கொடுத்து அல்லாஹ் நமக்கு கண்ணியப்படுத்துகிறான் அப்படிங்கிறது இது 8வது சிறப்பாக இருக்குது. அதே போல 9வது சிறப்பு என்ன அப்படின்னா, எந்த கூட்டத்தினர்களுக்கும் ஒரு கட்டளையை கொடுத்துட்டு அல்லது ஒரு அமலை கொடுத்துட்டு அதுல இருந்து குறைச்சதா சரித்திரமே கிடையாது. ஆனால் நமக்கு மட்டும்தான் தொழுகையை கொடுத்துட்டு 50 வக்தா 5 வக்தா என்ன செய்யலாம் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான். அதே இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 முறையை போய் என்ன செய்யறாங்க, நம்மளுடைய அந்த தொழுகையுடைய அந்த வக்தை குறைச்சிட்டு கொண்டு வர்றாங்க. அப்ப இந்த தொழுகை 5 வக்தாக குறைக்கப்பட்ட ஒரு சமுதாயம் என்றால் இந்த இஸ்லாம் நம்மளுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட்டத்தினர்கள் அப்படிங்கிறது இது 9வது சிறப்பாக இருக்கு. 10வது சிறப்பு, நோன்பை கூட அல்லாஹ் நமக்கு குறைச்சு கொடுத்திருக்கிறான். அந்த காலத்துல நோன்பு எப்படி வச்சாங்க நமக்கு தெரியும் இல்லையா? சட்ட திட்டங்கள் அப்படியே இங்க மகரிப் இருந்தா அடுத்த மகரிப் வரைக்கும், மகரிப் டு இஷா வரைக்கும் தான் இஃப்தாருடைய நேரம். அப்புறம் மறுபடியும் என்ன செய்யும், அந்த நோன்புடைய நேரங்கள் ஆகும். இப்ப நோன்பு என்கின்ற ஒரு அமலை நமக்கு குறைத்து, அதுவும் இல்ல குறைத்தது மட்டுமல்ல, மற்ற நோன்பாளிகளை விட இந்த நமக்கு கிடைத்த நோன்புக்கு ஒரு லைலத்துல் கத்ர் என்கின்ற இரவை கொடுத்திருக்கிறோம். 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த 1000 மாதம் அப்படின்னா நமக்கு 83 வயதுடைய நன்மையை, நின்று வணங்கிய நன்மையை இந்த சமுதாயத்திற்கு மட்டும்தான் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான். அதனால இது 10வது சிறப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல 11 பார்த்தீங்கன்னா ஜக்காத்துடைய அந்த நிர்ணயம் இருந்தாலும் சரி, அதை கபூல் செய்யக்கூடிய விதமாக இருந்தாலும் சரி, மற்ற சமுதாயத்திற்கும் மற்ற கூட்டத்திற்கும் ஜக்காத்துடைய அந்த பொருளை மலை மீது வைக்கணும், போய் என்ன செய்யணும் வைக்கணும். அதை எரிச்சு கருக்கி அல்லாஹ் எடுத்துக்கொண்டால் என்றால் இது ஆகமாக்கப்பட்டது, இது கபூல் செஞ்சிருச்சு அப்படிங்கிறது. அது யாருக்குமே யூஸ் ஆகாது, கொடுத்தவனுக்கு யூஸ் ஆகாது, ஏழைகளுக்கு. ஆனால் இந்த சமுதாயத்திற்கு மட்டும்தான் ஜக்காத்தை பிரித்து கொடுத்து அது ஏழைகள், வறியவர்கள், உறவினர்கள், அனாதைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயன்படக்கூடிய அளவிற்கு ஜக்காத்துடைய நிர்ணயத்தையும் அதனுடைய அந்த பிரிக்கக்கூடிய அந்த சிறப்பையும் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உம்மத்தினர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். இது 11வது சிறப்பு. 12வது பார்த்தீங்கன்னா, மற்ற சமுதாயத்திற்கு பார்த்தீங்கன்னா உலகமெங்கும் தொழுகுமிடம் கிடையாது, அப்படிதானே? இந்த சமுதாயத்திற்கு மட்டும்தான் உலகமெங்கும் தொழுகுமிடம். எங்க வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அசுத்தம் இல்லாத இடங்கள், ஒட்டகத்துடைய அந்த அது பேர் என்ன, கொட்டகை, அந்த இந்த இதுகளை மட்டும் தவிர்த்துட்டு நம்ம எந்த இடத்துல வேணாலும் தொழுது கொள்ளலாம். மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாத எந்த இடத்துல வேணாலும் நம்ம அதுல சுத்தமான இடம்ங்கிறத விட இப்போ ஒரு குப்பை மேடு இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல கூட அந்த நஜீஸ்களை தள்ளி விட்டு நம்ம என்ன செய்யலாம், தாராளமா தொழுதுக்கிறலாம். அதே போல சாலையில வந்து ஓரத்துல, அதாவது மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாம நிறைய நம்ம பாக்குறோம் இல்லையா, பயணிகள் பாத்தீங்கன்னா அப்படியே ஓரத்திலேயே தொழுதுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகா அந்த இதுக்கெல்லாம் போவாங்கல்ல, ஜமாத்து போறவங்கலாம் எங்க கிடைச்சாலும் சரி, அது பார்க்கும்போது ஒரு அழகா இருக்கும். ஒரு இமாமத் பண்ணி இருந்து உடனே பாங்ஸ்ல இந்த வக்து வந்து சொன்னே ஒரு தொழுகை, சுபஹானல்லாஹ். அதனால எதனால அப்படின்னா எல்லா சமுதாயத்திலும் கொடுக்கப்படாத ஒரு அழகான ஒரு சிறப்பு உலகமெங்கும் நமக்கு தொழுகுமிடமாக ஆக்கப்பட்டுள்ளது. இது 12வது சிறப்பு. 13வது சிறப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது பேப்பருங்க 13வது சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, நமக்கெல்லாம் அசுத்தம் பட்ட இடத்தை கழுவினால் போதும். அந்த காலத்துல அசுத்தம் பட்ட இடத்தை வெட்டி எடுத்துரும். இப்போ ஆடையில அசுத்தம் பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஆடை என்ன செஞ்சிருவாங்க, கத்தரிச்சிருவாங்க, அவ்வளவுதான். ஆமா, இல்ல தண்ணி, அது ஒரு சட்டம் அந்த அளவுக்கு. ஆமா, இப்போலாம் நம்ம இஸ்லாம் நம்மளுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்கு ஆடை அந்த அசுத்தம் பட்ட இடத்தை தூய்மை செய்தால் போதுமானது. இப்படி இன்னும் நிறைய இருக்குது. இது ஒரு 13 சிறப்புகள் நமக்கு தெரிந்ததை தான் நம்ம எழுதியிருக்கிறோம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு சிறப்பை கொடுத்திருக்கின்றான். கொடுத்துட்டு இந்த 3 விஷயத்தை மட்டும் தான் இந்த இடத்துல நமக்கு சொல்றான். இதுல நாம தான் மற்ற இதுல கூட நம்ம சிறப்பா நம்ம இதெல்லாம் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இதை நம்ம கட்டளைகளாக ஏற்று நடப்பவர்கள் குறைவு. நன்மை ஏவுவதோ தீமையை தடுப்பதோ, இது 2ல வந்து ரொம்ப குறைபாடான ஈமான் கொண்ட மக்களாகத்தான் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர இன்று வரைக்கும் இருக்கிறோம். அதனால தான் அல்லாஹ் குன்தும் கைர உம்மத்தின் தஅமுரூன பில் மஅரூஃப்
வதன்ஹவுன அனில் முன்கர். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சிறப்பு வாய்ந்த அந்த மக்களாக நம்ம இருக்க வேண்டும் என்றால் நன்மையை எங்கு இது பண்ணாலும் நம்ம என்ன செய்யணும், ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். துமினூன பில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அல்லாஹ்வை நாம் முழுமையாக நம்புகிறோம் என்பதில் மாற்றம் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒலவ் ஆமன அஹ்லுல் கிதாபி, அதில் வேதக்காரர்களும் இறை நம்பிக்கை கொண்டிருந்தால் அவர்களுக்கு அது நன்மையாக இருந்திருக்கும். அல்லாஹ் சொல்றான், எவ்வளவு வேதம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இறுதி நபியை நம்புவது எல்லா சமுதாயத்திற்கும் கடமை. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர்றாங்க அப்படின்னா அது யாருடைய உம்மத்தாயிருவாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களாக மாறி விடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல வாழ்ந்து கொண்டு எந்த நபிமார்கள் வந்தாலும் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ரசூல்லா பிறந்தா கூட அவங்க உம்மத்தினர்கள் ஆக முடியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எந்த நபிமார்கள் வந்தாலும் அவர்களுடைய உம்மத். யாருடைய உம்மத்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத். அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா சிறப்பான ஒரு மனிதராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆனாலுமே உலவ் ஆமன அஹ்லுல் கிதாப், வேதக்காரர்களும் இறைநம்பிக்கை கொண்டிருந்தால் லக்கான கைரல் லஹும், அது அவர்களுக்கு நன்மையாக இருந்திருக்கும். மின்ஹுமுல் முஃமினூன், இருந்தாலும் அவர்களில் இறை நம்பிக்கையாளர்களும் இருக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்றான், இறை நம்பிக்கையாளர்களும் அந்த வேதக்காரர்கள் என்ன செய்யறாங்க, இருக்கத்தான் செய்யறாங்க. கொண்டு வந்தாங்க. யூதர்களும் சரி, அந்த கிறிஸ்தவர்களும் சரி, வாக்குவாதம் செய்யக்கூடிய சில கிதாபுகளை கொண்டு வந்தாங்க, சில கட்டளைகளை கொண்டு வந்தாலும் சில முகங்கள், சில உள்ளங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அடிபடிந்த உள்ளங்களாக சஹாபாக்களாக மாறிய வரலாறுகள்லாம் நிறைய இருக்குது. சுப்ஹானல்லாஹ். ஆனால் பல பேர் இருப்பினும் அவர்களில் பெரும்பாலோர் பாவிகள், ஃபாசிகீன், அவர்கள் பெரும்பாலோர் பாவிகளாக அக்ஸருஹுமுல் ஃபாசிகூன் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ்.